காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 346 அத்வைத சாஸ்திரமும் ஈஸ்வர அனுகிரகமும். அத்வைத சாஸ்திரங்களில் இவ்வளவு பிளெயினாக ஈஸ்வர அனுகிரகத்தால் தான் ஞானம் என்று சொன்னதாக தெரியவில்லையே என்று கேட்கலாம். அத்வைத சாஸ்திரம் சொல்கிற ஞானம் என்பது அறிவால் அறிவதை குறிக்காது. ஆத்மா தன்னையே அனுபவத்தால் அறிந்து கொள்ளும் அத்வைதமான சாட்சாத்கார நிலைக்கேதான் ஞானம் என்று பெயர். ஆகையால் ஞானம் பெறுவது என்றால் மோட்சத்தை அடைவது என்றே அர்த்தம். ஈஸ்வர அனுகிரகத்தால் தான் இது சித்திக்கிறது என்று அத்வைத சாஸ்திரத்தில் வலியுறுத்தி வெளிப்படையாக சொல்லியிருக்க காணோமே என்று கேட்கலாம். பகவானும் அத்வைத ஞான வழியில் இங்கே பேசுவதால் தான் ஈஸ்வர கிருபையை சொல்லவில்லை என்றால் ஏன் அந்த வழியில் இதை சொல்லக்கூடாது என்று கேட்கலாம். விடையாக ஒரு காரணம் தோன்றுகிறது. அதாவது அத்வைத லட்சியம் துவைத ஞானத்தை அல்லது சரியாய் சொல்ல வேண்டுமானால் துவைத அஞ்ஞானத்தை அறவே போக்கடிப்பதுதான். அத்வைத சாதனையின் கடைசி கட்டமாக மனசை அடக்கி அழிக்கிற பிரயத்தனத்தின் போது ஈஸ்வரனை பற்றி சொன்னால் என்ன ஆகும்? துவைதத்தை கொண்டு விட்டதாகத்தான் ஆகும். ஜீவனுக்கு வேறாக இருப்பவன்தான் ஈஸ்வரன். அவன் இவனுக்கு கிருபை செய்கிறான் என்பதாலேயே அவனும் இவனும் வேறு வேறுதான் என்று ஆகிறது. அதோடு கூட ஈஸ்வரனும் உள்ளுக்குள்ளே பரம அத்வைத ஸ்வரூபியானாலும் தன் கிருபைக்கு பாத்திரனாக ஒருத்தன் இருக்கிறான் என்று நினைத்து அப்படி கிருபை செய்கிறான் என்றால் நினைப்பும் செய்கையும் உள்ள துவைத பாவத்தையே காட்டுகிறான் என்று ஆகிறது. இப்படி துவைதத்துக்கு நிறைய இடம் கொடுக்கக்கூடிய ஒன்றை அத்வைத சாதனையின் மிக உயர்ந்த லெவலில் சொல்லி சாதகனை துவைதபரமாக திருப்பக்கூடிய ஹேதுவுக்கு இடம் தர வேண்டாம் என்றே அத்வைத சாஸ்திரங்களில் ஈஸ்வர கிருபையாலேயே சித்தி என்று வெளிப்பட சொல்லவில்லை என்று வைத்துக்கொள்ளலாம். நாம் சொல்லாததாலும் சாதகன் இதை தெரிந்து கொள்ளாததாலும் அந்த கிருபாமூர்த்தி தன்னுடைய கிருபையை நிறுத்தி வைத்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் நாம் ஈஸ்வரனை பற்றி சொல்வதால் எத்தனையோ பிரயாசைப்பட்டு அத்வைதத்துக்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டுள்ள இந்த ஜீவன் மறுபடி துவைதமாக ஈஸ்வர பக்தி என்று போக நேரலாம். துவைதமாக அவனிடம் பக்தி பண்ணுவதை விட அத்வைதமாக அவனிலேயே ஐக்கியமாவதுதான் லட்சியம். அந்த ஈஸ்வரனே அதைத்தான் விரும்புவான். அதனால் சொல்ல வேண்டாம் என்று அத்வைத கிரந்தகர்த்தர்கள் விட்டுவிட்டதாக வைத்துக்கொள்ளலாம். ஐயையோ, ஈஸ்வர பக்தியை விட்டுவிட்டு ஒரு ஞானமா? அப்படியானால் அது மோட்சமே இல்லை, மோகன்தான் அதிலே கொண்டு போய் அவன் என்னை தள்ளுகிறானே என்று ஒரு பெரியவர் அலறி கொண்டு செய்ததாக ஒரு ஸ்லோகமே இருக்கிறது. அவர் மாதிரி ஆகாமல் ஈஸ்வர பக்தியை மட்டும் விட்டு ஈஸ்வரனை விடாமல் அவனுடைய உள் ஸ்வரூபமான அரூபத்தை பிடித்து கொண்டு அதிலே கரையை விட வேண்டும் என்றுதான் துவைதமாக இருக்கிற வெளி ஸ்வரூபத்தை உச்ச லெவலிலே சொல்ல வேண்டாம் என்று அத்வைத கிரந்த கர்த்தர்கள் விட்டிருக்க வேண்டும். முதலிலே துவைதமயமான கர்மானுஷ்டானத்தையும் துவைதமாகவே ஈஸ்வரனை உபாசிப்பதையும் அத்வைத சாஸ்திரத்தில் நன்றாக விதித்துத்தான் இருக்கிறது. அது மனசை ஒருமுகப்படுத்துவதற்காக பயில்விக்கிற லெவலில் அங்கே துவைதம் இருக்க வேண்டியதே. இல்லாவிட்டால் சாதகனுக்கு ஒன்றும் புரியாமல் நாலா திசையும் மனசு ஓடும், அல்லது எங்கேயோ வெறிச்சென்று விட்டார் போல சூன்யமாக இருக்கும். ஆனாலும் அப்புறம் அவன் சிரவண மனனங்கள் செய்து தியானத்தில் தீவிரமான நிதித்தியாசனத்துக்கு போய்விடும்போது துவைதத்தை சொல்லி ஆத்மாவில் ஒருமுகப்பட ஆரம்பித்திருக்கிற சித்தத்தை கலையும்படி பண்ணக்கூடாதல்லவா?